மெட்ரோ பேப்பர்ஸ் எங்க அந்த ஆள் இருக்காரா? சார் என்ன சார் மேட்ரு அது? என்ன சொல்ற? அனிதாவுக்கு புருஷன் அவனா இவனான்னு எழுதிருக்கீங்க. கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இல்ல? ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதான்யா மேட்ரு. சார் உங்க வயசுக்கு ஏற்ற பேச்சா சார் பேசுறீங்க? நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பொம்பளைங்களோட பர்சனல் மேட்டரை எழுதுறதுல உங்களுக்கு என்னதான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா தெரியல. நீயே சொல்ற நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குன்னு. அதை கொஞ்சமாவது மறந்துட்டு ஜனங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. இந்த அனிதா மேட்டர்ல யார் அவளோட ஹஸ்பண்டுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்பா. ஓ, இது லேடிஸ் மேட்டர்ல சும்மா பிச்சுக்கிட்டு போகும்போ. எது இது லேடிஸ் மேட்டர்? அப்ப இந்த வரதட்சணை யூடிசிங் இதெல்லாம் இது நல்ல பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இந்த மாதிரி ஏதாவது யூடிசிங் மேட்டர் இருந்தா கொண்டு வா, படத்தோட போட்டு தாக்கிடுவோம். ஏன் சொல்ல மாட்டீங்க? நிஜமாவே ஆதங்கத்தோட ஒரு யூடிசிங் மேட்டர் கொண்டு வந்தேன். ஆனா உங்க கற்பனையை உபயோகப்படி கிளுகிழப்பா மாத்திட்டீங்க. ஓ சார், இதெல்லாம் நல்லாவா சார் இருக்கு? நல்லா இருக்கிறதுனால தான் பரபரப்பா போகுது. காசுக்காக ஏதோ ஒன்று கண்டதெல்லாம் எழுதக்கூடாது சார். நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்க கூடாது. என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டு இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தேன். இப்படி மாட்டிட்டு முடிக்கிற உங்ககிட்ட. பாரதி, உன் பிரச்சனை என்ன? சம்பளம் பத்தலையா? சொல்லுப்பா, அதை பத்தி யோசிக்கலாம். லட்சியவாதி டிராமா போடுற உன்ன மாதிரி நிறைய பேரை என் சர்வீஸ்ல பாத்திருக்கேன். இல்ல சார், என்னோட பிரச்சனை என்னன்னு பேசி உங்ககிட்ட புரிய வைக்க முடியாது. அதுக்கு அவசியமும் கிடையாது. ஓகே, அதை விடு. நான் சீரியஸா கேக்குறேன், ஏதாவது பிரச்சனையா என்ன? என்ன சார், என்ன பிரச்சனை என்னன்னு கேக்குறீங்க? போன வாரம் ஒரு மேட்டர் கொண்டு வந்து கொடுத்தல, அதை எப்படிலாம் மாத்தி மாத்தி நீங்க எழுதுனீங்க. கடைசியில வெளியே போனா அடி வாங்கினது நானு, நீங்களா? இது ஒரு மேட்டரா? பத்திரிகை தொழில இதெல்லாம் சகஜம்பா. என் பேர் என்ன? இடிதாங்கி. எத்தனைய தாங்கியிருப்பேன் தெரியுமா? அடிதாங்கின்னு பேர் வச்சா அசிங்கமா இருக்குமேன்னு தான் இடிதாங்கின்னு பேர் வச்சிருக்கேன். அவ்வளவு வாங்கியிருக்கேன்ப்பா. டேக் இட் ஈஸி. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. உண்மையை சொல்லி அடி வாங்கினா அது பெருமை சார். அதே போய் சொல்லி அடி வாங்கினா எருமை. எருமை மாதிரி இருந்து பழகிக்கோ. இந்த பருப்பா, எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு குதிக்க கூடாது. அப்புறம் அல்சர் பிபி எல்லாம் வந்துடும். ரிலாக்ஸா இருப்பா. சார், என்னப்பா? நம்ம பத்திரிக்கையோட வாசகர்களா 3 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. வர சொல்லு, வர சொல்லு. சரிங்க சார். வாங்க 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 வாங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்க. யாரை பார்க்கணும்? ஐயா, இங்க யாரையா பாரதி? ஏன்பா, என்ன விஷயம்? ஐயா, நேத்து அவர் எழுதினதை படிச்சு பார்த்தோமுங்க. சரி. எங்க மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால தக்க சன்மானம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோமுங்க. வெரி குட். உங்கள மாதிரி வாசகர்கள் தான் எங்களுக்கு சொத்து. இவர்தான் பாரதி. என்ன கொடுக்கணுமோ அதை தாராளமா கொடுங்க. இவன் தான் பாரதியா? ஏய், எங்க தலைவருக்கும் தலைவர் சம்சாரத்துக்கும் சின்ன பிரச்சனை. அத பெருசாக்கி டைவர்ஸ், வேற பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணி எழுதிட்ட. இப்ப எங்க ஐயாவோட சம்சாரம் உண்மையிலேயே பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் கேக்குறாங்கடா. குடுத்துட சொல்லுங்க. நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்க பாக்குறியா? அவனை போட்டு தள்ளுங்கடா. அவர் பார்க்க டீசென்ட்டா எவ்வளவு பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு. அவரை கை காமிச்சு விட்டு நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? அதை எழுதிருப்பாரு. நீதான் பாக்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க. நீ தானே எழுதிருப்ப. இங்க பார், இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த வாரமே எங்க தலைவரை பத்தி தப்பா எழுதிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கட்டி எழுதலன்னு வையே, உன்னை கொன்னே போட்டுருவேன். ஐயா, கண்டிச்சு வைங்க. சரி, போங்கடா. கண்டிக்கிறேன், நீங்க போங்க. இவரு என்ன கண்டிக்கிறாரா? பாத்தீங்களா சார்? வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல சாப்பிடுறது இன்னொருத்தன். என்ன அடி அடிச்சுட்டு போறாங்க. அப்பா, வெரி குட். எது அடிச்சதா? இல்லப்பா, ரொம்ப நல்ல டைட்டில் ஒண்ணு தேடிக்கிட்டு இருந்தேன். இதையே வச்சிடலாம். வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல சாப்பிடுறது இன்னொருத்தன். சார், அநியாயம் பண்றீங்க சார். நீங்க சொன்னீங்களா, நான் கஷ்டப்பட்டு ரிப்போர்ட் பண்ணி ஒரு மேட்டர் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க இங்க உட்காந்து உங்க கற்பனையில யோசிச்சு மாத்தி மாத்தி எது அனுப்புறீங்க. கடைசியில் நான் தான் அடி வாங்குறேன். ஓகே பாரதி, டென்ஷன் ஆகாத. பத்திரிக்கைக்காரன் எப்பவுமே டென்ஷன் ஆக கூடாது, புரியுதா? ரிலாக்ஸ் ஆகு பாரதி, ரிலாக்ஸ். எல்லாம் என் தலையெழுத்து சார், உங்ககிட்ட வந்து வேலை செய்யறது. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. இங்க பாரதிங்கிறது? பாரதி, என்ன விஷயம் பாரதிக்கு? அவர் எங்க இருக்காரு? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல, நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சாரி, நான் அதை அவர்கிட்ட தான் பேசணும். ஓ, சாரிங்க. பாரதிங்க இல்ல, அவர் ஒரு மேட்டர் விஷயமா 6 மாசம் வெளியூர் போயிருக்காரு. யார்கிட்ட கதை விடுற?
நான் வெளியில கேட்டுட்டு தான் வந்தேன். நீதான் பாரதின்னு தெரிஞ்சுதான் பேசுற. ஏயா எழுதுறப்ப இருந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? அது இப்பதாங்க ஒரு மேட்ரு முடிஞ்சது. பிரேக் இல்லாம அடுத்த மேட்ரு வேண்டான்ட்டு தான் அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். சொல்லுங்க, நீங்க எந்த மேட்டர்? எழுதுறதையும் எழுதிட்டு ரொம்ப சாதாரணமா எந்த மேட்டர்னு வேற கேக்குறியா? அப்ப இந்த மாதிரி மேட்டர் ஏகப்பட்டது எழுதிருக்கியா? இதான் உன் வேலை இல்ல? இல்லைங்க, திட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எந்த மேட்டர்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அக்கா அபி பேட்டி கொடுத்ததா சொல்லி உன் இஷ்டத்துக்கு நீ எழுதிருக்க. அவங்களோட தொழிலை பத்தி எழுது, அதுல உள்ள பிரச்சனைகளை எழுது. பர்சனல் மேட்டர் நீ ஏன் எழுதுற? இது பாருங்க மேடம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த பர்சனல் மேட்டர் எதெல்லாம் விருப்பமே கிடையாது. இந்த எடிட்டர் இருக்கான் பாருங்க, அவன் பண்ண வேலை. அன்னைக்கு ஆஃபீஸ்லயும் மேடம் பிஸ்னஸை பத்தி மட்டும் தான் பேசினாங்க. அப்புறம் இந்த கிருஷ்ணர் இருக்கார்ல, அதை காதிட்ட சோன் பப்படி இருக்க மாதிரி இருக்குமே, அவர் தான் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், குடும்ப பிரச்சனை இருக்க ஒரு லேடிக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தொழில் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எழுதிருந்தேன். இந்த படுபாவி கையை வச்சு கண்ண அப்படின்னு எல்லாத்தையும் சொதப்பிட்டான். யூ ராஸ்கல், எழுதுறது மட்டும் இல்லாம சப்பக்கட்டு வேற கட்டுறியா? உன்னெல்லாம் நான் எழுதவே இல்லைங்க, எல்லாம் இந்த எடிட் பண்ண வேலை. அவர் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? உன் பேர்ல தானே வருது, அதை சரி பண்ண வேண்டாமா? சாரிங்க, தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. பொறுமை. அடச்சி, சமூகத்து மேல அக்கறை இருக்கணும் பத்திரிகைக்காரனுக்கு, பொறுப்புணர்ச்சி இருக்கணும், மக்களோட நன்மைக்காக எழுதணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி கீழ்த்தரமா எழுதுறீங்க? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. மக்களோட சிந்தனையை வழி நடத்துறது நீங்க தான். நீங்களே இப்படி தருதலையா இருந்தா அப்புறம் இந்த சமூகம் என்ன ஆகுறது? மனசாட்சி வேண்டாமா? ஓ, வெரி குட், வெரி குட். பத்திரிக்கை உலகத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கிரேட். அதுவும் இவ்வளவு தைரியமா போல்டா வந்து என்கிட்ட சண்டை போறீங்க பாருங்க. ரியலி கிரேட். இவ்வளவு விஷயம்ல உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு வரணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேனா நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணி இதே பத்திரிக்கையில நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். என்னது? உங்களை மாதிரி அனல் காக்கிற ஆட்கள்லாம் இங்க இருந்தாதான் நீங்க சொல்ற சமூகத்துக்கு நல்லது நடக்கும். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா, ஐ மீன் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என் கூட இருந்தீங்கன்னா உங்களோட துணையிலேயே நாம இந்த பிரச்சனையெல்லாம் பின்னிடலாம். என்ன சொல்றீங்க? என்கிட்டயும் உன் வேலையை கட்டுறியா? இது பார், உன்னை எச்சரிக்கை தான் இங்க வந்த, வேலை கேட்டு வரல. எங்கேயாவது உன்னை பேனாவும் கையுமா பார்த்த நடக்கிறதே வேற. உன்னோட விளங்காத ரிப்போர்ட்டுக்கு என்னையும் கூட்டி சேர்க்கிறியா? ஜாக்கிரதை. தேங்க்யூ. இன்னைக்கு நான் யார் முகத்துல முடிச்சேன்? அவனை சொல்லணும். வித்யா, எல்லா சாமானையும் எடுத்து கரெக்டா வச்சிட்டியா? எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சாச்சுமா. ஊதுபத்தி, கற்பூரம். ஐயோ, எடுத்து வச்சாச்சு சரி சொல்றேன்ல. சரி, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அப்புறம் எடுத்துக்கோண்டி. ஒண்ணா தூக்கிட்டு வாங்க. சரி, ஓகே. ஐயோ, பழம் கீழே கொடுத்துடி. சரி வா, வந்து எடுத்து வச்சுக்கலாம். வா, ஜாக்கிரதை. எல்லாத்தையும் ஒரே பேக்ல போடணும்னு நினைச்சா அதான். பரவாயில்ல பரவாயில்ல, அதனால என்ன, இங்க வை. ஷபா ஷோ. என்னங்க நீங்க கிளம்பல? இந்த நேரத்துல இவன் எங்க? பாஸ்கரா, டேய் பாஸ்கரா, வரமா. ரெடி ஆயிட்டியாடா? சீக்கிரம் வாடா, டைம் ஆயிடுச்சு. ஏங்க, உங்க பாட்டம் பூட்ட சம்பாதிச்சு வச்ச சொத்தை பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. என்ன பாக்குறீங்க? இன்னும் கிளம்புறியா கோயிலுக்கு? அம்மா, அவர் தான் வரக்கூடாதுங்கிற முடிவுல இருக்காரு. நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவர் வர மாதிரி இல்ல. எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்? டேய், அது எப்படிடா? தகப்பன் இந்த ஆள் தானே இருக்காரு. அவங்க வீட்டுல கேட்டா என்ன சொல்றது? அன்னைக்கு ஈஸ்வரர் சார் கேட்டப்போ கால்வலி மேல்வலின்னு சொல்லி சமாளிச்சேன். இப்பவும் வரலன்னா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? யோ, இப்ப நீ வர போறியா இல்லையா? நீங்க பாஸ்கர் ரஞ்சினி கல்யாணத்துக்கு போகணும்ப்பா. கேஷுவலா போயிட்டு வாங்க. இதை நீங்க பெருசுப்படுத்துறதோ மனசுல போட்டு குழப்பிக்கிறதோ அதெல்லாம் உங்க உடம்புக்கு தான்ப்பா கெடுதல். சரி, நான் வரேன். அப்பா, சாமி அருள்வா கொடுத்துட்டாரு. போங்க போங்க, உள்ள வெள்ளையும் சொல்லையுமா உடுப்பு இருக்கும், எடுத்து மாட்டிக்கங்க. இந்த மனுஷனை வண்டியில ஏத்துறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ இன்னொரு வாட்டி.
எல்லாத்தையும் எதுக்குமா பேக் பண்ற? போற வழியில எல்லா பழத்தையும் வாங்கிருக்கலாம். எல்லாம் இங்க இருந்தாண்டி வாங்கிட்டு போனோம். அங்க காட்டுல என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. அம்மா என்ன? இங்க பாரு, ஆ? இவங்க எங்க வந்தான்? யாரு? ஆ? ம், ஐயா வண்டி அனுப்பிச்சாரு, உங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஐயாவா? எந்த ஐயா? ஈஸ்வரன் சார். ஆ? அவர் எதுக்கு ஒன்னு அனுப்புனாரு? நான் அவர்கிட்ட தான் டிரைவரா வேலை செய்யறேன். ஓஹோ. பாத்தியடி வித்யா? ம். ம், ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சிருக்கான். என்னடா பாஸ்கரா? விடுமா, டிரைவர் கிட்ட எல்லாம் ஜாஸ்தி பேசக்கூடாது. ம், ஏய் வாய மூடு. தம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. பார்த்து எடுத்துட்டு போ. ஒன்னொன்னா எடுத்துட்டு போ. ம். அறிவில்லையா உனக்கு? ஒரு சின்ன பையன் மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுற. ம், போச்சுடா. நான் உள்ளதானே சொன்னேன். என்னால சகிச்சுக்க முடியல. இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க? இத பாரு, அந்த பையனை நீங்க இன்சல்ட் பண்ணீங்கன்னா நான் கோயிலுக்கே வரமாட்டேன். என்னப்பா அது சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய் பாஸ்கரா, விடுறா. ஐயா சாமி, நாங்க அந்த பயலை பத்தி எதுவுமே பேசல. கோயிலுக்கு போகும்போது எதுவும் பிரச்சனை பண்ணாம வாங்க. போங்க. ஆ? எங்க போறீங்க உள்ள? ம், ம். ம். ஆ? விடு. அதான் அவன் இருக்கான்ல. விடுமா. இந்த மனுஷன் கேட்க மாட்டாரு. போதும், பரவாயில்ல. கேட்க மாட்டாரு. கூறுகிட்ட மனுஷன்டா உங்க அப்பா. அவர் பாட்டுக்கு இதான் சாக்குன்னு வராம இருந்துட்டாரா நமக்கு தானே அசிங்கம். அதான் இந்த மனுஷன் சொன்னதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆ? ஏய், என் ஹேண்ட்பேக் கர்ச்சீஃப் எல்லாம் எங்க? போய் எடுத்துட்டு வா போ. பொண்ணு எடுக்காத நீ. ஆஹா. கொடுங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல பரவாயில்ல ஐயோ கொடுங்கம்மா. பரவாயில்ல மனோ. என்ன மனோ, இதெல்லாம் உனக்கு என்ன தலையெழுத்தா? அப்படி இல்லைங்க மாமா, பண்ற வேலைக்கு மரியாதை தரணும் இல்லையா? எப்ப அந்த வீட்டுல போய் வேலைக்கு சேர்ந்த? நான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சேர்ந்தேன். ஈஸ்வரன் சார் ரொம்ப நல்லவர் மாமா. அவர் மூஞ்சிக்காக தான் நான் அங்க வேலை பார்க்கறேன். அது சரி, நீ அந்த வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு அபி எப்படி சம்மதிச்சது? அபியக்காக்கு நான் அந்த வீட்டுல வேலை பார்க்குற விஷயம் தெரியாது. ஆதி சாருக்கும் நான் அபியோட தம்பின்னு தெரியாது. ப்ளீஸ் மாமா, நீங்களும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. பார்க்கறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குப்பா. எப்படி இந்த அவமானத்தெல்லாம் நீ தாய்க்கிற? அதுலயும் ஓ அக்கா இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி வரத்துக்கு நீயே காரை ஓட்டி ஊழியம் பண்ற மாதிரி ஆயிடுச்சே. இதெல்லாம் நான் பெருசா நினைச்சு வருத்தப்படுறது இல்லை மாமா. ஏன்னா இந்த மாதிரி அவமானங்கள்லாம் எனக்கு அப்படியே பழகி போச்சு. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா. வாடா பாஸ்கரா, வா வா, நேரம் ஆயிடுச்சு. வராங்க. வந்துட்டே இருக்கேம்மா, ஏமா புலம்புற? சீக்கிரம் சீக்கிரம். Mr. Rosario, you're the best architect in town. அதனால தான் இந்த contract I'm giving it to you. But the design should be really, really very good. It should be to international standards, okay? Yeah, thank you. Do a good job. சுஜாதா, உங்ககிட்ட 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் தயார் பண்ணி அனுப்ப சொன்னேன்ல? அந்த பார்ட்டியோட பேர் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார். அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன். பேமெண்ட் வரல இல்லையா? அதான் டிஃபால்ட் அண்ட் பேமெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். சார், ஒரு பேட் நியூஸ். இப்போ என்ன பேட் நியூஸ் கிரி? சிவதாஸ் அபி ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டா. What? என்ன சொல்ற கிரி? நிஜமாவா? ஆமா சார். Damn it! என்ன இது அக்கிரமம்? ஆபீஸ்ல பூந்து கலாட்டா பண்ண ரவுடி அவனை எப்படி வெளியே விட்டாங்க? ஆதித்யா, கலாட்டா பண்ணவன் தானே கேஸ் இருக்கு. இட்ஸ் இன் ஈஸி செக்ஷன். பெயில் உண்டு, அதான் வெளியே விட்டுருப்பாங்க. மேடம், அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ சிவதாஸ் மேல கேஸை ரெஜிஸ்டர் பண்ணல. அது எப்படி? அந்த இன்ஸ்பெக்டருக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்திருக்கோமே. எல்லா இடத்துலயும் பொலிட்டிக்கல் பிரஷர் யூஸ் ஆகாது. அந்த சிவதாஸ் ரொம்ப மோசமான ரவுடி. அதோட அபியும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க, அதான் விட்டுட்டாங்க. போலீஸ்காரங்களும் அவங்க பேரை காப்பாத்திக்கணும்னு நினைப்பாங்கல்ல. கிரே,
இதுதான் லிமிட். இதுக்கு மேல நான் இன்சல்ட் தாங்க முடியாது. நீ ஆளுங்களை ரெடி பண்ணு, 2ல 1 பாத்துடலாம். இனி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல பேரே இருக்கக்கூடாது. காலி பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஆதித்யா ஒரு நிமிஷம். என்ன சுஜாதா? நாம கொஞ்சம் நிதானமா யோசிக்கலாமே. இதுக்கப்புறம் என்ன நிதானம்? அவங்க என்ன எல்லாம் மீறி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஐ அம் இன்சல்டட். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு நம்ம போணுமா? வேற வழி அதானே மேடம் பண்ண முடியும். ஆமா சுஜாதா, வேற என்ன வழி இருக்கு? வேற என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சோன்னா கத்தி எடுக்காம ரத்தம் சிந்தாம அபிக்கு பலமான அடியை கொடுக்க முடியும். இந்த தொழிலை விட்டே அவளை வெளியேற்ற முடியும். என்ன சொல்றீங்க? எப்படி? இப்போ அபிக்கு ஒர்க் நடக்கிறது ஒரே ஒரு சைட்ல தான். அந்த ஒரு கான்ட்ராக்டை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுறான். அதை காலி பண்ணிட்டோம்னா ஆட்டம் தன்னால அடங்கிடும். எப்படி சுஜாதா? அதுக்கு என்ன வழி இருக்கு? அவங்க கட்டடம் கட்டுற இடத்துல இருக்கிற மண்ணு உறுதியானது இல்ல. அவங்க முறைப்படி மண் பரிசோதனை பண்ணாம கட்டட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க பில்டிங் கட்டினா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு ஒருத்தரை கோர்ட்டுக்கு போக வைப்போம். அது எப்படி சுஜாதா? முறைப்படி சாயில் டெஸ்ட் எல்லாம் அபி பண்ணிருப்பால. ஐ திங்க் இட்ஸ் a weak case. கோர்ட்ல நிக்காது. லுக் ஆதி, அந்த இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கொலை இருந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். நம்பனா நம்ப கிடையாது. கேஸ் போட போற ஆளு, கேஸ் போட போறவரு வெளியாள் ஒன்றும் கிடையாது. அபிகிட்ட பிளாட் வாங்க பணம் கொடுத்த பையர்ஸ்ல ஒரு ஆள் நமக்கு சாதகமா இருக்காரு. அவர் வச்சு கேஸ் போடுவோம். வீடு கட்டி தரேன்னு பணம் வாங்கின அபி பாதுகாப்பு இல்லாத முன்னாடி கொலை இருந்த ஒரு இடத்துல வீடு கட்டுறாங்க. அதனால பிற்காலத்துல எங்க வீடு இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு. சரியா முறைப்படியா மண் பரிசோதனை செஞ்சாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அதனால கோர்ட் இதுல தலையிடணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணா போதும். அப்படி பெட்டிஷன் ஃபைல் பண்ணா என்ன நடக்கும்? எப்படியும் இந்த கேஸோட விசாரணை 4-5 மாசத்துக்கு இழுத்துடும். அபியோட சைட்ல ஒர்க் நின்னுடும். அவங்க வாங்கின பணத்துக்கு வட்டி ஏறிக்கிட்டே போகும். எல்லாத்தையும் விட அவங்க முதல்ல ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இப்படி கோர்ட் கேஸ்ன்னு சீரழிதுன்னு அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட பேரு டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த கம்பெனியே க்ளோஸ் ஆயிடும்.